அந்த ஊர்ல ஒரு பெரிய கஞ்சன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்படிப்பட்ட கஞ்சன்னா, நிறைய பணம் இருந்தும் காசு செலவு செய்ய மாட்டான். வீட்டுல எல்லா வசதிகள் இருந்தும் எதையுமே பயன்படுத்த மாட்டான். மின் விசிறி இருந்தும் ஓலை விசிறியில தான் விசிறிப்பான். அதே மாதிரி இருட்டானா லைட்டு கூட போட மாட்டான். அகல் விளக்கை ஏத்தி வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பான். மளிகை கடைக்கு போனா கூட மளிகை சாமான வாங்கிட்டு பணத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். கடைக்காரனும் இவரு பெரிய பணக்காரன் தானே, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுடுவாரு. அந்த கஞ்சனும் அதே சாக்குல பணத்தை தரமாட்டான். இப்படியே இந்த கஞ்சனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இவனுடைய 3 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும்னு முடிவு பண்ணினான். அந்த 3 பிள்ளைகளுக்கும் பெரிய பணக்காரன் வீட்டுல இருந்து பொண்ணை எடுத்து திருமணமும் பண்ணி வச்சான். ஆனா அந்த பெரிய கஞ்சன் எப்பொழுதுமே கஞ்சியும் கூழுமாகவே சாப்பிடுவான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் கஞ்சியத்தான் குடிக்கணும் அப்படின்னுட்டு கஞ்சியோட பெருமையும் கஞ்சித்தனத்தோட பெருமையும் சொல்லிக்கொண்டு இருந்தான். இத பிடிக்காத மருமகள்க ஒரு நாள் தன் கணவர்களிடம் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினாங்க. ஏங்க, எப்போதும் இந்த கஞ்சியும் கூழுமா குடிச்சு குடிச்சு நாக்கெல்லாம் செத்தே போச்சுங்க. இவ்வளவு காசு பணம் இருந்தும் வாய்க்கு ருசியா சாப்பிடவே முடியல அப்படின்னு தன் கணவரிடம் சொல்லி அழுது கொண்டா முதல் மருமக. என்ன செய்யறது, எனக்கும் ஆசையாதான் இருக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட. ஆனா அப்பாக்கு தான் செலவு செய்தா பிடிக்காதே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னான். அதை கேட்ட 2வது மருமக, அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன யோசனை அப்படின்னு ஆர்வமா கேட்டான் 2வது மகன். அப்பா கூட சாப்பிடும்போது கொஞ்சமா கஞ்சி காய்ச்சி தரேன், அத எல்லோரும் குடிப்போம். அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சமைச்சு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டா 2வது மருமக. இது நல்ல யோசனையா இருக்கு, அப்படியே செய்வோம். ஆனா திடீர்னு அப்பா வந்துட்டா என்ன செய்யறது? அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன், அத நான் அப்புறம் சொல்றேன். அவங்க பேசிக்கொண்ட மாதிரியே அவங்க அப்பா முன்னாடி கொஞ்சமா எல்லோரும் கஞ்சியும் குடிச்சாங்க. அத பார்த்த அவங்க அப்பா, பரவாயில்லையே, எல்லோருக்கும் வயிறு சின்னதா இருக்கு போல, அதுதான் எல்லோரும் கொஞ்சமா கஞ்சிய குடிக்கிறீங்க. என்னமோ எனக்கு செலவு அதிகமா வராம இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா கஞ்சன். அப்பா கஞ்சனும் அன்னைக்கு கஞ்சிய குடிச்சுக்கிட்டு வெளியே கிளம்பி போனாரு. அவங்க அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க திட்டம் போட்டபடியே வாய்க்கு ருசியா செஞ்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இதுவே வழக்கமா நடந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க எதிர்பாராத அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. கஞ்சன் வருவதை பார்த்த முதல் மருமக வாசல்ல கொஞ்சம் அரிசிய சிதற விட்டு உள்ள போனான். அப்போ வீட்டுக்குள்ள போலான்னு வந்த கஞ்சன் சிதறி கடந்த அரிசிய பார்த்தான். அட, வாசல்ல இவ்வளவு அரிசி கிடக்குதே, யாரு போட்டது? இத வச்சே இந்த மாசம் முழுக்கும் நம்ம குடும்பத்துக்கே கஞ்சிய காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாசல்லையே உட்கார்ந்து மெல்ல பொறுக்கி கொண்டிருந்தான் அந்த கஞ்சன். அதுக்குள்ள அவங்க செய்து வைத்த சமையல் எல்லாம் தின்னே தீத்தாங்க. தினமும் இதுவே வழக்கமா போனது. ஒரு நாள் கஞ்சியவே குடிச்சு குடிச்சு அந்த கஞ்சனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. மாத்திரை மருந்துகள் வாங்க கூட செலவு செய்யணுமே நினைச்ச அந்த கஞ்சன் மூலிகை வேர்களையும் செடிகளையும் வைத்தியர் சொல்லும் சிகிச்சை முறை கேட்காம தின்னு தின்னு தன்னுடைய உடம்ப இன்னும் கெடுத்து கொண்டான். நோய்வாய்ப்பட்டு படுக்கையா ஆனான். அப்போ தன் மகன்களுக்கு சொத்தை சமமா பிரிக்கணும்னு நினைச்சான். 3 மகன்களையும் கூப்பிட்டு, மகன்களா, என் உடம்பு இருக்கிற நிலையில நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். இந்த சொத்தை எல்லாம் நான் ரொம்ப சிக்கனமா இருந்து சேர்த்து வச்சேன். யாரு என்ன நல்ல முறையில சந்தோஷமா அடக்கம் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டை பரிசா தருவேன். அது மட்டும் இல்ல, மகா கஞ்சன்னு பட்டத்தையும் தருவேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னான். அதையெல்லாம் ஒத்துக்கொண்ட மகன்க
தன்னுடைய முதல் மகன் கிட்ட கேட்டான். சரி தம்பி, நான் இறந்த பிறகு நீ என்ன எப்படி அடக்கம் செய்வ அப்படின்னு முதல் மகனிடம் கேட்டான். அப்பா, நமக்கு இருக்கிற பணத்துக்கு உங்களை சந்தன பெட்டியில வச்சு அதுல தங்கமும் வைரமும் நிறைஞ்சு சந்தோஷமா அடக்கம் பண்ணுவேன். அட பாவி மகனே, நான் செத்ததும் நம்ம சொத்தையெல்லாம் அழிச்சே போடுவ போல அப்படின்னு சொல்லி தன் தலையில அடிச்சு கொண்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய 2வது மகன் கிட்ட கேட்டான். சரி, நீ எப்படி என்ன அடக்கம் செய்வ? அப்பா, உங்களை மரப்பெட்டியில வச்சு அதுல கொஞ்சம் தங்க காசை போட்டு எளிமையா அடக்கம் செய்வேன்ப்பா. தங்க வைக்கிற விலைக்கு தங்க காசு போட்டு அடக்கம் செய்யறது உனக்கு இது எளிமையா போச்சா அப்படின்னு படுக்கையா இருந்தே திட்டினான். 3வது மகனிடமும் கேட்டான். அதுக்கு 3வது மகன், இவங்க 2 பேத்துக்கும் கிடைச்ச மரியாதை ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு, அப்பா, நீங்க இறந்ததும் நான் உங்களை அப்படியே தூக்கி தண்ணியில வீசிடுவேன் அப்படின்னு 3வது மகன் சொல்ல, அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீ தாண்டா என் பேரை காப்பாத்த வந்த மகா கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மகன்களுக்கு சொத்தை சமமா பிரிச்சு கொடுத்துட்டு 3வது மகனுக்கு வீட்டை பரிசா கொடுத்தான் அந்த மகா கஞ்சன். அது மட்டும் இல்லாம மகா கஞ்சன்னு பட்டத்தையும் கொடுத்தான். இதெல்லாம் கஞ்சன் அப்பாக்காக செய்த செயல் மட்டுமே. அப்பாவுக்கு பின் 3 மகன்களும் அவரவர் மனைவி ஆலோசனைப்படி தேவைக்கு செலவு செய்து தானம் தர்மமும் செய்து மீதி உள்ளதை சேமித்து வந்தாங்க. இவர்களின் தர்ம காரியங்களை கண்டு ஊர்ல இருக்கிறவங்க இவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. மகாகஞ்சன் என்ற பட்டம் போய் கர்ண பரம்பரை என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தாங்க. செல்வந்தராக இருந்தும் எதையும் அனுபவிக்காமல் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சைக்கு கூட பணம் செலவு செய்யாமல் இருந்து என்ன பயன்? சிக்கனமாக இருக்கலாம், ஆனா இவனை போல கஞ்சனா மட்டும் வாழ்ந்தா இவனுக்கு நேர்ந்த கதிதான். ஒரு அழகான ஊர்ல ஆறுமுகம் ஜெயா வயசான தம்பதிக வாழ்ந்து வந்தாங்க. ஆறுமுகம் நேர்மையா வாழ்பவர். இவர் சைக்கிள்ல சுக்கு காப்பி விற்பவர். சுக்கு காப்பி, சுக்கு காப்பி, சூடான சுக்கு காப்பி அப்படின்னு கூவிக்கொண்டே போக பூங்காவில் உட்கார்ந்திருந்த தம்பதி ஆறுமுகத்தை கூப்பிட்டாங்க. எப்பா சுக்கு காப்பி, நில்லுப்பா. உடனே அக்கம் பக்கம் பார்த்த ஆறுமுகம் சைக்கிளை நிறுத்திக்கிட்டு அவங்க பக்கத்துல போனாரு. எத்தனை காப்பிமா வேணும்? பெரியவரே, எவ்வளோ சுக்கு காப்பி? 5 ரூபாமா. என்னங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அந்த பெண் தன் கணவரிடம் கேட்க, எனக்கு வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்குமானே தெரியல அப்படின்னு அந்த பெண்ணுடைய கணவர் சொல்ல, அதை மறுப்பது போல ஆறுமுகம் தாத்தா சொன்னாரு. தம்பி, இப்பதான் சுட சுட காப்பி போட்டு எடுத்துட்டு வர. சுக்கு காப்பி இந்த பனிக்காலத்துல குடிச்சா வர இருமல், சளி, ஆஸ்துமா இதெல்லாம் சரியா போயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாங்க, இவர்கிட்ட சுக்கு காப்பி ரொம்ப ருசியா இருக்கும், நீங்களும் குடிச்சு பாருங்க. சுக்கு காப்பியின் நன்மைகளை சொல்லவும் வாங்கி குடிக்க ஆவல் வந்தது அங்க இருந்த சிலருக்கு. சரி சரி, 2 காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டான். இந்தாங்க 10 ரூபா. பனிக்காலத்துக்கு ஏற்ப தொண்டைக்கு இதமா இருந்தது சுக்கு காப்பி. அங்க இருந்தவங்களும் அதை ரொம்ப சந்தோஷமா குடிச்சாங்க. அப்படி இருந்தும் காஃபி கேன் முழுவதும் காலியாகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் காஃபி அப்படியே இருந்தது. சூடு ஆறி போவதுக்குள்ள அதையும் விற்க வேண்டும் என்று எண்ணினார் ஆறுமுகம். நேரம் ஆக ஆக காப்பியும் ஆறி போனது. வேற வழியே இல்லாம வீடு திரும்பினார். இதா, இந்த கேனை உள்ள கொண்டு வா அப்படின்னு ஜெயா பாட்டி கிட்ட சொல்ல, ஏங்க, சுக்கு காப்பி இன்னும் கேன்ல கொஞ்சம் இருக்கே. ஆமா, அவ்வளவுதான் வித்து போச்சு. இந்த பனிக்காலத்துல சுக்கு காப்பி குடிக்கிறவங்க குறைஞ்சே போயிட்டாங்க. சாயந்தரம் நேரம் பார்ப்போம். கடலோரமா போனா வழக்கமா வாங்குற வாடிக்கையாளர்கள்
சில பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் விற்போம். ஆனால் இந்த வயசுல எனக்கு அவ்வளவு தூரம் சைக்கிளை மிதிச்சிட்டு போக முடியல அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னார் ஆறுமுகம். என்னங்க இப்படி சொல்றீங்க? பண்டிகை நாள் நெருங்குது, 4 காசு இருந்தா தானே பலகாரம் துணிமணி வாங்க முடியும் அப்படின்னு அழுத்து கொண்டே சொன்னா ஜெயா. ஒரு 50 ரூபாய் நோட்டை சட்டப்பையிலிருந்து எடுத்து கொடுத்தாரு ஆறுமுகம். 50 ரூபாவா? இது எப்படிங்க வீட்டு செலவுக்கு பத்தும்? நாளைக்கு இது கூட கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு ஆறுமுகம். அதை கேட்ட ஜெயா, ஏங்க, உங்க அண்ணன் இருந்த வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்கெட் கம்பெனியை வச்சு வியாபாரம் பண்ணினீங்க. உங்க அண்ணனும் ரொம்ப உதவியா இருந்தாரு. அது மட்டும் இல்லை, வியாபாரமும் நல்லா போச்சு, வருமானமும் வந்துச்சு. உங்க அண்ணனுடைய திடீர் மரணத்தினால எல்லாருமே நிலை குலைந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் வியாபாரமே பண்ண முடியல. நான் சொல்றத வச்சுதான் நீங்க சுக்கு காவி வியாபாரம் பண்ணினீங்க. என்ன ஆச்சு இப்போ? உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, சைக்கிளை கூட மிதிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னா ஜெயா. திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை. நீங்க ஏன் உங்க அண்ணன் மக ராஜு கிட்ட பிஸ்கெட் கம்பெனியில போட்ட நம்மளுடைய முதல்ல கேட்க கூடாது? இப்பதான் அந்த பிஸ்கெட் கம்பெனி ராஜுவோட பொறுப்புல போயிடுச்சு. இப்ப போய் கேட்டா தருவானா? ஏங்க, அந்த கம்பெனியில உங்களுடைய உழைப்பும் திறமையும் இருக்கு. ராஜு கிட்ட கேளுங்க, நீங்க போய் கேட்டா அவன் மறுக்காம பேசுவான் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தா ஜெயா. அண்ணன் மறைவுக்கு பிறகு ராஜு ஒரு முறை கூட தன்னை வந்து பார்க்கவே இல்லை என்ற ஏக்கம் இருந்தது ஆறுமுகத்துக்கு. இப்போ திடீர்னு பணம்னு போய் நின்னா என்ன நினைப்பானோ அப்படின்னு ஒரு யோசனையா பிஸ்கெட் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சாரு ஆறுமுகம். ராஜு அலுவலகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆறுமுகத்தை பார்த்த உடனேயே எழுந்து நின்று ஆறுமுகத்தை சந்தோஷமா கூப்பிட்டான். வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு நல்லா விசாரித்தான். நல்லா இருக்கேன்ப்பா, நீதான் வீட்டு பக்கமே வரதில்லை, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? என்னப்பா பண்றது, அப்பா இறந்த பிறகு இந்த கம்பெனியை சரி செய்யவே நேரம் சரியா இருக்கு. முன்ன மாதிரி பிஸ்னஸும் இல்லை அப்படின்னு ரொம்ப சலிப்போட சொன்னா ராஜு. ராஜு, உனக்கு தெரியாததில்லை, இந்த கம்பெனியில் என்னுடைய வேர்வையும் உழைப்பும் இருக்கு. நானும் உங்கள் அப்பாவும் சின்ன முதலீட்டில் இதை ஆரம்பித்தோம். எங்கள் உழைப்பில் இதை பெரிய கம்பெனியாக உருவாக்கணும். என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை, புரியற மாதிரி சொல்லுங்க. ராஜு, இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, முன்ன மாதிரி வியாபாரமும் பண்ண முடியல. இந்த பிஸ்கெட் கம்பெனியில் நான் போட்ட முதலீட்டை கொடுத்தா நான் ஒரு சின்ன கடையாக போட்டு உட்காந்தே வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஆறுமுகம் பொறுமையா சொன்னாரு. என்னப்பா நீங்க விவரமே இல்லாம பேசுறீங்க? எப்பவோ போட்ட முதலீட்ட இப்ப வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா, இந்த பிஸ்கெட் கம்பெனிய நானே நஷ்டத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யார் இந்த காலத்துல பட்டர் பிஸ்கெட் வாங்குறாங்க? எல்லாம் பேக்கெட் பிஸ்கெட் தான் வாங்குறாங்க அப்படின்னு ரொம்ப படபடப்பா பேசினான். ராஜு, இந்த தொழிலை இன்னைக்கு நேத்து செய்யலப்பா, பரம்பரையா இந்த பிஸ்கெட் தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க தாத்தா அதான் எங்க அப்பா காலத்துல இருந்தே தவிட்டு பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டு, உப்பு பிஸ்கெட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டர் பிஸ்கெட்ல வந்து நிக்குது. இந்த பட்டர் பிஸ்கெட் தான் எல்லாத்துக்குமே முன்னோடி அப்படின்னு சொன்னார் ஆறுமுகம். சரிப்பா ராஜு, இப்ப என்னதான் சொல்ல வர? அப்பா, தப்பா நினைக்காதீங்க, என் நிலைமைய சொல்லிட்டேன். என்கிட்ட சல்லி காசு கிடையாது. நாளைக்கே இந்த கம்பெனியை மூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நட்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான் ராஜு. ராஜு, ஒரு கம்பெனி நட்டத்துல போகுதுன்னா அதை எப்படி சரி செய்யணும்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கம்பெனியை மூட போறேன்னு சொல்ற. முதல்ல கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர வழிய பாரு.
அப்படின்னு அறிவுரை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாரு ஆறுமுகம். வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து எடைக்கு போட்டு காசு வாங்கறதுக்காக ஜெயா பாட்டி சாமான்களை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய இரும்பு பெட்டி ஒன்று இருந்தது. அத பார்த்தாங்க 2 பேரும். அந்த இரும்பு பெட்டிய திறந்து பார்க்க அதில் ஆறுமுகத்தின் அப்பாவுடைய பழைய பொருட்கள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாங்க. ஒரு துணியால் கட்டப்பட்ட ஒரு இயந்திரமும் இருந்தது. அதோட ஒரு கடிதமும் இருந்தது. அதை பிரிச்சு பார்த்து படிக்க அந்த பேப்பர்ல இயந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற செயல்முறை விளக்கமும் இருந்தது. அதை படித்ததும் ரொம்ப சந்தோஷமானாரு ஆறுமுகம். அத பார்த்த ஜெயா, என்னங்க இது ரொம்ப அழகா இருக்கே. ஜெயா, இதுதான் தாத்தா காலத்துல பிஸ்கெட் செய்யற இயந்திரம். என்னது, பிஸ்கெட் செய்யற இயந்திரமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்துடன் கேட்டா ஜெயா. ஆமா ஜெயா, இப்ப இருக்கிற மைக்ரோ ஓவன் மாதிரி. இது கையிலேயே இயங்குற மிஷின். இதுல பச்சை பட்டனும் சிகப்பு பட்டனும் இருக்கு பாரு, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பச்சை பட்டனை அழுத்தின உடனேயே மாவு போடுற பகுதி திறக்கும். இதுல மாவு, சர்க்கரை, பட்டர் இதையெல்லாம் போட்டு கையால சுத்தணும். மாவு பதமாகி கொஞ்ச நேரத்திலேயே பிஸ்கெட் வடிவமா கீழே வந்து விழுகும். நெருப்புக்கரியை அகற்ற கடைசியா இந்த சிகப்பு பட்டனை அழுத்தணும். அழுத்தின உடனேயே நெருப்புக்கறி கீழே விழுந்துரும். அது திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த நெருப்புக்கரியை அகற்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நெருப்புக்கறி கீழே விழுந்ததுன்னா அபாயம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அத கேட்ட ஜெயா ரொம்ப அதிசயமா பார்த்தா. எனக்கு தாங்க. அவசரப்படாத ஜெயா, முதல்ல பச்சை பட்டனை மட்டும்தான் அழுத்தணும். தப்பி தவறி சிகப்பு பட்டனை அழுத்தினேனா கீழே இருக்கிற நெருப்புக்கறி விழுந்து நெருப்பு பிடிச்சுக்கும். கவனமா பண்ணு. அத கேட்ட ஜெயா ரொம்ப பயந்து போனா. எல்லாத்தையும் சரியா செய்தா சரியா வரும். அதுக்குன்னு ஒரு செயல்முறை இருக்குல்ல. அன்னைக்கு இரவு முழுவதும் பிஸ்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சுழற்றி விட வட்ட வடிவமாக பிஸ்கெட்டுகளா வந்து விழுந்தது. மனமும் ருசியும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அத கண்ணாடி கவர்ல பேக் செய்து வைத்தாங்க. மறுநாள் சுக்கு காப்பியோட பிஸ்கெட்டையும் சேர்த்து வித்தாங்க. தினமும் இப்படியே செய்ய நினைத்ததை விட வருமானமும் ரெட்டிப்பா வந்தது. 3 மாதங்கள் ஓடி போனது. ஆறுமுகம் ஒரு சின்ன கடைய வாடகைக்கு பிடிச்சு பிஸ்கெட் கடை போட்டாரு. சுட சுட இயந்திரத்துல செய்த பிஸ்கெட்டுகளை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க. அத பேக்கெட்டா பார்சலும் வாங்கிட்டு போனாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே வருமானம் பெருக அதை பார்த்த ஆறுமுகத்தோடைய உடல்நிலையும் சுறுசுறுப்பானது. பட்டர் பிஸ்கெட் மட்டும் இல்லாம சாக்லேட் பிஸ்கெட்டு, கோதுமை பிஸ்கெட்டு, ராகி பிஸ்கெட்டு, சத்துமாவு பிஸ்கெட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆரோக்கியமான பிஸ்கெட் கிடைக்குதுன்னு மக்கள் எல்லோரும் நிறைய வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த வழியாக வந்த ராஜு என்னதான் பெரியப்பா வீட்டுக்கு முன்னாடி கூட்டமா இருக்குன்னு விசாரிச்சு பார்த்ததுல அதிர்ச்சி அடைஞ்சான். அந்த இயந்திரத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என நினைச்சான். அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை பார்க்க ராஜு வீட்டுக்கு வந்தான். வாப்பா ராஜு, எப்படி இருக்க? அப்பா, நான் ரொம்ப சிரமத்துல இருக்கேன். நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னான். சொல்லுப்பா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? அப்பா, பிஸ்கெட் கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல போகுது. எல்லாத்தையும் வித்து தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பா, தாத்தாவுடைய அந்த பிஸ்கெட் இயந்திரத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நானும் அதை வச்சு பழச்சிப்பேன். ஒரு பொய்யான காரணத்தை சொன்னான். அதுக்கு என்னப்பா, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்கெட் இயந்திரத்தை கையில கொடுத்தாரு ஆறுமுகம். அவன் அதை பார்த்த உடனே கையில இருந்து வாங்கிட்டு வேகமா ஓடுனான். இவன் என்ன அதோட செய்முறை விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி வேகமா ஓடுறானே, சரி அவனே திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி உறங்க போனாரு ஆறுமுகம்.
அந்த இயந்திர மிஷினை பிஸ்கெட் கம்பெனிக்கு கொண்டு வந்தான் ராஜு. விடுமுறை நாளில் யாருமே இல்லாத கம்பெனியில அந்த இயந்திரத்துல மாவு சர்க்கரை எல்லாம் போட்டு அடியில நெருப்பு கரியும் போட்டு பச்சை பட்டனை அழுத்தினான். கொஞ்ச நேரத்திலேயே பிஸ்கெட் வட்ட வடிவமா வந்து அழகா விழுந்தது. வாசனையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை பார்த்த ராஜுவுக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னும் நிறைய பிஸ்கெட்டுகளை சீக்கிரமா செய்ய வேண்டும் என நினைச்சான். இத வேகமா பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சு அந்த சிகப்பு பட்டனை அமுத்தினான். உடனே கீழே இருந்த அந்த நெருப்பு கரி ட்ரே திறக்கப்பட்டது. நெருப்புகள் எல்லாம் கீழே விழுந்து கம்பெனி முழுவதும் பற்றி எரிந்தது. அவன் எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தான் ராஜு. பிஸ்கெட் கம்பெனி பொருட்கள் எல்லாம் எரிந்து போனது. ஓடி வந்து ஆறுமுகத்தை பார்த்தான். பா, நீங்க கொடுத்த இயந்திரம் நெருப்பு பிடிச்சி எல்லாம் எரிஞ்சு போச்சுப்பா. கம்பெனி பெரிய நஷ்டத்துல இருக்கு. இயந்திரம் தானப்பா, போனா போகட்டும். நீ பிழைச்சி வந்தியே அது போதும்பா. நஷ்டத்துல ஓடுற கம்பெனி தானே, போனா போகட்டும். நீ நல்லா இருந்தா அந்த மாதிரி பல கம்பெனிகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆறுமுகம். நல்லா ஓடுற கம்பெனிய நஷ்டத்துல ஓடுதுன்னு பொய் சொன்ன. இப்போ அது உண்மையிலேயே ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் அவருக்கு செஞ்ச துரோகம்தான் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டான் ராஜு. மறுநாள் கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஆறுமுகத்துக்கு கொடுத்தான் ராஜு. அப்பா, இந்தாங்க, இது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு. இது எனக்கு எதுக்குப்பா இந்த பணம்? இப்ப நான் நல்ல நிலைமையில இருக்கேன். அப்பா, உங்க இயந்திரம் போச்சேப்பா. போனா என்னப்பா, அந்த இயந்திரத்தை நம்பியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கைத்தொழில் இருக்கு, பிஸ்கெட் செய்யற நுணுக்கமும் எனக்கு தெரியும். ஆனா இப்போ உனக்கு தான் பண தேவை அதிகம். கம்பெனியை பழைய மாதிரி நடத்த இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட ஆறுமுகம் சொன்னார். அதை கேட்ட ராஜு ரொம்ப வருத்தப்பட்டான். அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பணமோ பொருளோ கொடுக்காம பொய் சொன்னா இறுதியில அந்த பொய்யே நிஜமாயிடும், இந்த ராஜுவை போல. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.